முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இப்போது உனக்கு பண தேவை இருப்பதாலையும் சில விஷயங்களை சரி செய்வதற்கு பணம் அவசியப்படுவதாலும் அது உன்கிட்ட இல்லைங்கிறதாலும் நீ தாங்க முடியாத மன சங்கடத்தில் இருப்பதை நான் பார்த்தேன். அதனால தான் உன் தேவைகளையெல்லாம் நிறைவேற்றும் விதமாக பண மூட்டையோடையே உன் அப்பன் முருகன் உன்னை பார்க்க வந்துட்டேன். உன் பிரச்சனைய யார்கிட்டையாவது சொல்லி அழுகிற அளவுக்கு மனசில் அவ்வளவு பாரத்தை வச்சுக்கிட்டு இருக்க நீ யார்கிட்ட போய் சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிக்கிறதும் தடுமாறுறதும் தவிக்கிறதும் எனக்கு புரியுது. உன் மனசில் உள்ளதை நீ சொல்லாமலேயே புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி பெற்ற உன் அப்பன் முருகன் கண்டிப்பாக உன்னை தாங்கி பிடிச்சு உன் பிரச்சனைகளை தீர்த்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். இந்த திருச்செந்தூரானை நம்பியவர்கள் யாரும் தோற்று போக மாட்டார்கள் என் செல்வமே. உன்னையும் காப்பாற்றி உனக்கான நல்லதையும் நான் செஞ்சு தர்றேன். என் நாமத்தை பலமுறை உச்சரித்து மனமுருகி கண்ணீர் விட்டு வேண்டி கேட்ட உன்னுடைய எல்லா பிரார்த்தனைகளையும் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பேன் என் செல்வமே. நீ எப்போது என்னை நம்பி வந்தியோ அப்போவே உன் கர்ம வினைகளை எல்லாம் கரைக்கணும் நான் முடிவெடுத்துட்டேன். கூடிய சீக்கிரம் புத்தம் புதிதான வாழ்க்கை புதுசாக வாழ்கிறதுக்கு தயாராகு. கூடிய விரைவில் நீயே யோசிக்காத அளவுக்கு உனக்கான விஷயங்கள் மிகச்சிறப்பாக அழகாக வெற்றிகரமாக நடக்க தான் போகுது. எல்லா பிரச்சனைகளும் இப்போது முடிவுக்கு வர்றதுக்கான காலகட்டம். நாளைக்கு நீ எதிர்பார்த்த வெற்றியையும் மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் நிம்மதியையும் கூட உன் கைகளில் நான் கொடுத்துட்றேன். நீ ரொம்ப யோசிச்சு மனசு குழம்பி போயிருக்க. சில நாட்களாகவே என்னை வணங்குறதுக்கு நேரத்தை செலவிட முடியாத அளவுக்கு மனசு பதறுது. எதை யோசிச்சாலும் கவலைகள் உன்னை ஆட்கொள்வதால் நீ எல்லா வேலைகளையும் சரியாக செய்ய முடியாமல் மன நிறைவற்று மன நிம்மதியற்று அலைவதை பார்த்துட்டு தான் உனக்கானதை செய்வதற்காக ஓடோடி வந்தேன் என் செல்வமே. நீ என்னை வேண்டும் நேரம், என்னை நம்பி பிரார்த்தனை செய்யும் நேரம் உனக்கான சக்தி என்னிடமிருந்து உனக்கு பரிபூரணமாக கிடைச்சிடும். நீ எப்போதும் கவலைப்படாத. உன் மனசுக்கு உற்சாகத்தை கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றியை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இன்னும் இன்னும் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும். எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் நிதானமாக அமைதியாயிரு. நீ நினச்ச உடனே எல்லா விஷயங்களையும் இங்கு மாற்ற முடியாது. ஒவ்வொரு விஷயம் எப்போ எப்படி நடக்கணுமோ அப்படிதான் நடப்பதற்கு தயாராக காத்திருக்கு. ஆனால் நீ மனசு வச்சினா நடப்பதை உனக்கு சாதகமாக உனக்கு ஆதரவாக மாற்றிக்கொள்ள முடியும். நீ சிந்திக்கும் சிந்தனையிலும் உன்னுடைய செயல்களிலும் தான் எல்லாமே இருக்கு. நீ அமைதியாக இருந்தீனா உனக்கான நல்லதை எல்லாம் உன் அப்பன் முருகன் நானே நடத்தி முடிப்பேன். உன் நீண்ட நாள் வேண்டுதல்களை நிறைவேற்றி உன்னை நிம்மதியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் பயப்படாதே. எப்போதும் போல இயல்பாக இரு, பதட்டம் இல்லாமல் இரு. உனக்கு புரியாத விஷயங்கள் ரகசியமாகவே இருந்து விட்டு போகட்டும். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும், எல்லா வீட்டு கதையும் எல்லாருடைய பிரச்சனையும் புரிஞ்சுக்கணும்னு முயற்சி செஞ்சு உன்னால் உதவ முடியும்னு நம்பி நீ தேவையில்லாமல் நிம்மதியை இழக்காதே. ஓ மனசு சுத்தமான தூய்மையானது தானே? அது எனக்கும் தெரியும். நானும் உன்னை ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இதுவரைக்கும் உன்னை நம்பாதவர்களை இனிமே நம்ப வைக்கிறேன்னு நீ கஷ்டப்படாத. யார் உன்னை எப்படி புரிஞ்சு வச்சிருக்காங்களோ அப்படியே புரிஞ்சுக்கிட்டு போகட்டும். நீ எப்போதும் பொறுமையா உன்னுடைய வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்து. முன்பை விட இப்பொழுது இன்னும் நீ சிறப்பாக வேலை செய்கிறதுக்கு உனக்கு தேவையான கூடுதல் சக்திகளை உன் அப்பன் முருகன் நான் கொடுக்குறேன். நீ எப்போதும் எல்லா வேலைகளையும் முழு கவனத்தோடு செஞ்சினா அது நிச்சயமாக உனக்கு வெற்றியை தரும். உன்னை சோதிக்கிறது எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் நீ பொறுமையாக இருந்தீனா எல்லா விஷயங்களையும் சரிப்படுத்தி முறைப்படுத்தி உன் வாழ்க்கையில் தரமான அற்புதங்களை நான் நடத்துவேன். உன் கவலைகளையும் கஷ்டங்களையும் நீக்கி உனக்கான நல்லதை செய்வதற்காக தானே இப்போது கையில் இந்த பணம் மூட்டையை ஏந்தி கொண்டு வந்தேன். நீ மகிழ்ச்சி பாதையில் செல்லத்தான் போகிறாய். உன் கஷ்டங்களும் கர்மாக்களும் முடிந்து போய்விட்டது.
உன் இடையூறுகளும் உன் பிரச்சனைகளும் சிக்கல்களும் கூட தகர்ந்து போய்விட்டது. இனி எல்லாமே உனக்கான நல்லதாக நடக்கும்படி உன் அப்பன் முருகன் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கைக்கு நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் நிச்சயமாக நான் கொடுக்க தான் போகிறேன். நீ எப்போதும் கண்ணீரை தொடச்சிக்கிட்டு சந்தோஷமா இரு. யார் என்ன வேணா நினைக்கட்டும்னு நீ உனக்கு பிடிச்ச மாதிரி உன் வாழ்க்கையில் உன்னை நேசித்து வாழ தயாராகு. இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது உனக்கு யாரும் இல்லைன்ற நினைப்பே வர வேண்டாம். எப்போதும் நான் உன் கூட இருந்து உனக்கான எல்லா விஷயங்களையும் செஞ்சு தர்றேன். உன் சந்தோஷத்தை அடுத்தவங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம். ஆனால் உன் கவலையையும் கண்ணீரையும் இங்கு யாரும் காது கொடுத்து கேட்கவோ அதை சரி செய்யவோ தயாராக இல்லை என் செல்வமே. அதனால உன் மன அழுத்தமும் பாரமும் கவலையும் உன் மனச்சுமையும் எதுவாக இருந்தாலும் அதை என்கிட்ட வந்து சொன்னீனா உனக்காக அதை நான் சரி செய்வேன். என்னை நம்பும் உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் முயற்சிகள் அனைத்திலும் உனக்கு துணையாக நான் இருந்து எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்கிறேன். கர்ம வினைகளை எல்லாம் அறுத்தெறிந்து உன்னை கர்வத்தின் பிடியிலும் கஷ்டத்தின் பிடியிலும் காலத்தின் பிடியிலும் சிக்காமல் இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே. எப்போதுமே உன்னை தாங்கி பிடிப்பது உன் அப்பன் முருகன் நான் தாங்கிறத நீ மறந்துட வேணாம். எதிர்காலத்தில் என்ன நேருமோன்னு கணக்கு போட்டுக்கிட்டே இருக்காம இந்த நிகழ்காலத்தை சரியாக நிம்மதியாக சந்தோஷமாக வாழ தயாராகு. கூடிய சீக்கிரமே நீ நினைச்சது எல்லாம் நல்லபடியாக நடக்கும். உன் கர்ம வினைகள் அடைத்து முடிஞ்சு போய் நீ சௌக்கியமாக வாழப்போகிறாய். இப்போது நீ செஞ்சுக்கிட்டு இருக்க கடமைகளில் திருப்தி இல்லாமல் குற்றம் சொல்லி குறை சொல்லி உன்னை காயப்படுத்துபவர்களை எல்லாம் நீ நினச்சி கண் கலங்காத. நீ பாட்டுக்க உன்னுடைய வேலையையும் கடமைகளையும் பொறுப்புகளையும் சரியாக செஞ்சுக்கிட்டே இரு. ஓ மனசில் இருக்கிற காயங்கள் என்னன்னு முழுவதுமாக அறிந்த இந்த முருகன் எல்லா காயங்களையும் குணப்படுத்தி உனக்கு மருந்தாகவும் உனக்கு ஆறுதலாகவும் இருந்து உனக்கான நல்லதையும் கூட நடத்தி கொடுக்கிறேன் என் செல்வமே. உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் என்னுடைய பாதத்தில் ஒப்படைச்சிட்டு நீ சந்தோஷமா இருக்கணும். இந்த அப்பன் முருகன் எப்பொழுதும் உன்னை நேசிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். உனக்காக யாரும் இல்லைன்னு நீ ஒருபோதும் நினைக்க வேணாம். உனக்கு எல்லாமுமாய் எப்போதும் இருக்கும் இந்த அப்பன் முருகனே உன் வாழ்க்கையில் எழுதப்பட்டிருக்க தலைவிதியை நல்லபடியாக மாற்றி அமைப்பேன். தலைவிதியவே நம்பிக்கிட்டு இருக்கவன் ஒருபோதும் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. என் தலைவிதி எப்படி இருந்தாலும் அதை நான் மாற்றி நான் ஜெயிச்சு வாழ்ந்து காட்டுவேன்னு தன்னம்பிக்கையோடு இருப்பவன் மட்டும்தான் இந்த உலகத்தில் ஜெயிக்க முடியும். உன் மனசில் இருக்கக்கூடிய கவலைகளையும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் போக்கி உனக்கான நல்லதை நடத்தி தர்றேன். உன் எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தையும் அகற்றி நேர்மறையாக நல்லது நடக்கும்படி செய்கிறேன். உன் மனசில் இருக்கக்கூடிய பயத்தையும் கவலையையும் போக்கி உனக்கான நல்லதை செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இங்கு எல்லாமே நிச்சயம் மாறும். உன் சூழ்நிலையும் மாறும். ஏதாவது ஒரு விஷயத்தை யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. உன் கர்ம வினைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதற்காகவும் வருத்தப்பட வேண்டாம் என் செல்வமே. நான் எப்போதும் உன் கூடவே இருக்கும்போது நீ எதற்காகவும் வருத்தப்படாதே. என் மேலே நீ முழு நம்பிக்கை வச்சினா உன் வாழ்வின் எல்லை வரை உன்னை வழி நடத்தி உனக்கு வழித்துணையாகவும் நானே இருப்பேன். உன்னை வெறுத்து ஒதுக்குறவங்களுக்கு மத்தியில் உன்னை தப்பாக பேசுகிறவங்களுக்கு மத்தியில் உன்னை இழிவாக மட்டமாக நினைப்பவர்களுக்கு மத்தியில் நீலாம் என் அளவுக்கு வளரவும் முடியாது, என்னை போல வாழவும் முடியாதுன்னு அகங்காரத்தோடு பேசுகிறவங்களுக்கு கண்ணு முன்பாகவே உன்னை நல்லபடியாக வாழ வச்சு வாழ்க்கையில் உயர்த்தி காட்டுவேன். யார் உன்னை சாதாரணமாக நினச்சாலும் சராசரியாக நினச்சாலும் அது இல்லைங்கிறத உன் வாழ்க்கையின் மூலமாக நான் ஆக்கி காட்டுறேன். நீ ஒருபோதும் எதை நினச்சும் வருத்தப்பட வேண்டாம் என் செல்வமே. உன்கிட்ட பேசும்போது நல்லவங்க போல பேசி பழகி உன்னை நம்ப வச்சு ஏமாத்துறவங்க இப்போதைக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் கூடிய சீக்கிரம் அவங்க மகிழ்ச்சிக்கு ஒரு முடிவு கட்டி உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். யார் உனக்கு துரோகம் செஞ்சாலும் நான் அதுக்குரிய தண்டனையை கொடுப்பேன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நீ எதை நினச்சும் வருத்தப்படாமல்
உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. உன்னை பற்றி தப்பாக பேசுகிறவங்களும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டவங்களையும் போய் நான் திருத்துறேன்னு சொல்லி உன்னை பற்றி அவங்களுக்கு புரிய வைக்க போராடாதே. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் என்னதான் நல்லவனாக இருந்தாலும் இந்த உலகம் அவனை ஏதாவது சொல்லிக்கிட்டும் விமர்சிச்சுக்கிட்டும் தான் இருக்கும். இந்த உலகில் விமர்சிக்கப்படாத மனிதர்கள் யாருமே இல்லை. விமர்சனங்கள் தான் விவேகத்தை வளர்க்கும். நீ அமைதியாக அனைத்தையும் எதிர்கொள்ள தயாராகு. உன்னுடைய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் போக்கி உனக்கான நல்லதை செய்வதற்காக உன் அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். என் கடைக்கன் பார்வை உன்னை நோக்கி இருக்கும்போது நீ எதற்காகவும் வருந்த வேண்டாம். உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறி உன் பிரச்சனைகள் எல்லாம் சுலபமாக சுமூகமாக முடியும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே. நீ கேட்ட வேண்டுதலையும் கூடிய விரைவில் உனக்காக நடத்தி கொடுக்கிறேன். கண்ணீர் வடிக்காம நீ தைரியமாக இருக்கணும். உன் தொழிலில் முன்னேறதுக்கும் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்கிறதுக்குமான வழியை நான் காட்டுகிறேன் என் செல்வமே. எப்போதும் உன்னை யாரிடமும் கையேந்த நான் அனுமதிக்க மாட்டேன். என் நிழலில் நீ இருக்கும் வரை நான் உன்னை பாதுகாப்பேன் என்பதை புரிந்து கொள். உன் வாழ்க்கையில் எது சரி எது தவறுன்றதை தெரிஞ்சு வாழ கற்றுக்கோ. எப்போதுமே உன் சிந்தனை தவறான வழியில் போகக்கூடாது. உனக்கு துணையாக நான் இருக்கிறதால கண்டிப்பாக எல்லாம் சரியாயிரும், நல்லபடியாக நடக்கும் எல்லா விஷயங்களுன்ற அந்த நம்பிக்கை உனக்குள்ளே இருக்கட்டும். உன் போகும் பாதையை பற்றி உன் வாழ்க்கை பயணத்தை பற்றி நீ கவலை கொள்ளவே வேண்டாம். எப்போதும் நல்லதையே நினச்சினா எல்லா வகையிலும் உனக்கு நல்லதையே நடக்கும்படி இந்த அப்பன் முருகன் செய்வேன். நீ போகும் இடமெல்லாம் உனக்கு துணையாக ஆதரவாக பத்திரமாக பாதுகாப்பாக நான் வரும்போது நீ ஏன் வருத்தப்படுற? வாழ்க்கைங்கிறது ஒரு அடர்ந்த காடு மாதிரியும் இருள் தெரியாத பாதை மாதிரியும் இருக்கும். இருளில் எப்படி கண்ணு தெரியாதோ அதே போல் வாழ்க்கையில் என்ன சரியாக செய்கிறதுன்ற அந்த புரிதலும் தெளிவும் அவ்வளவு சுலபமாக வந்துடாது. கொஞ்ச நேரம் இருட்டில் உன்னை போய் விட்டால் கூட கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் வர்ற மாதிரியும் கொஞ்சம் கண்ணு தெளிவாக தெரிகிற மாதிரியும் இருக்கும். அதே போல தான் வாழ்க்கையிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்த நீ பழகிக்கும் போது அந்த விஷயங்களையெல்லாம் நீ பார்த்து பார்த்து புரிந்து கொள்ளும்போது வாழ்க்கை எப்படி வாழணுன்ற புரிதலும் தெளிவும் உண்டாகும். நான் உன் கூட இருக்கும்போது நீ எதற்காகவும் கலங்காதே. உன்னை கண் இமைகள் போல நான் பத்திரமாய் பாதுகாப்பேன். வாழ்க்கையில் எது சரி எது தப்புன்றதை தெரிஞ்சு வாழ கற்றுக்கோ. உன் சிந்தனைகளை எல்லாம் சரிப்படுத்தி முறைப்படுத்தி உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் இருக்க போகிறேன். இனிமே நீ எப்போதும் நல்லதையே நினச்சினா உனக்கு நல்லதே நடக்கும். தேவையில்லாமல் நீ உன்னை வருத்தி கொள்ளாதே. தத்தளிச்சுக்கிட்டு இருக்கும் தவிச்சுக்கிட்டும் இருக்கிற உன்னை என் கரம் கொண்டு இறுக பிடித்து காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் அனைத்தும் மாறும். எந்த ஒரு சூழலிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என் செல்வமே. உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதை செய்ய நான் தயாராயிட்டேன். நீ எப்போதும் கலங்காதே. தாமதமானாலும் உனக்கான விஷயங்கள் கூடிய சீக்கிரம் தப்பாமல் உன் கைகளில் வந்து சேரத்தான் போகுது.